வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஒரு முன்னணி பல்லுயிர் புகலிடமாக மாற இருக்கிறது. இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் 2024ஆம் ஆண்டில் 683 புதிய விலங்கு இனங்களை கண்டறிந்துள்ளது. இது ஒற்றை ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச எண்ணிக்கை என்று கூறப்படுகிறது. இதில் 101 புதிய கண்டுபிடிப்புகள் கேரளாவில் இருந்தே கிடைத்துள்ளன. அதிலும் 80 விலங்குகள் முற்றிலும் புதியவை. மீதி 21 உயிரினங்கள் முதன்முறையாக இந்தியாவில் மற்றும் அனைத்து மாநிலங்களிலும் கேரளா விஞ்சியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவில் பல்லுயிர் பெருக்கம் அந்த மாநிலத்தின் தனித்துவமுள்ள புவியியல் அமைப்புக்கு சான்று. அடர்ந்த மலைக்காடுகள், மலைச்சோலைகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் கடலோர சதுப்பு நிலங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் இருப்பிடம் ஆகியவை இதற்கு காரணம். மேற்கு தொடர்ச்சி மலை உலகின் 8 முக்கிய பல்லுயிர் மையங்களில் ஒன்றாகும். ஒரு புதிய வண்ணத்துப் பூச்சி இனம் மற்றும் அரிய தட்டான் பூச்சி போன்றவை கேரள வனங்களில் கிடைத்திருக்கின்றன. இவை அந்த மாநிலத்தில் இன்னும் ஆராயப்படாத வன வாழ்விடங்களில் மேலும் பல உயிர்களை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. பாதுகாப்பு முயற்சியாக கேரள அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் பல்லுயிர் மேலாண்மை குழுக்களை நிறுவியிருக்கிறது. இதுபோன்ற பாதுகாப்பு முயற்சிகள் அறிவியல் பூர்வமான வன ஆய்வுகளுக்கு ஆதரவாக இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் புதிய வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ செய்யுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.